வெல்கம் டு ப்ரோஸ் அண்ட் சோலார். நாம் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 2 kVA சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம். இது எங்கே இன்சுலேஷன் கொடுத்துருக்கோன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க முத்துப்பேட்டைங்கிற டவுனில் தான். முத்துப்பேட்டை வந்து ஒரு கடற்கரை ஏரியா. ஸோ இங்கே வந்து எப்பயுமே வந்து வாட்டர் வந்து போர்வெல் எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உப்புத்தன்மையோடு இருக்கும். ஸோ இங்கே வாரத்தில் வந்து நல்ல தண்ணி எப்போல்லாம் வருதோ அப்போ மட்டும்தான் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். பொதுவாகவே இங்கே முத்துப்பேட்டை ஏரியாவில் வந்து நல்ல தண்ணி வர்ற அந்த இதை வந்து கீழே சப்டேங்க்ல ஒரு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சு தான் அதை வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தண்ணி வர டைம்லையோ அந்த இதுக்கு வந்து இபி மூலமாக ரன் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் கஸ்டமர் வந்து நமக்கு இந்த சோலார் இதை பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தாரு. என்ன காரணம்னா அந்த ஏரியாவில் வந்து அடிக்கடி பவர் ப்ராப்ளம். ஏன்னா கடற்கரை ஓரங்கிறதுனால அந்த மழை டைம் கொஞ்சம் காற்று இது வேகமாக அடித்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் முத்துப்பேட்டை ஏரியாவில். அந்த டைமில் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து யூஸ் பண்ண முடியாததுனால அந்த சம்பில் இருந்து வாளி வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜென்ரலாகவே அங்கே இருக்கிற ப்ராப்ளம் இதுதான். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சோலார் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து யூடிஎல் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். யூடிஎல்லில் 335 வாட்ஸ் பாலி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 kVAல MPPT இன்வெர்டர் கொடுத்துருக்கோம். ஜென்ரலாகவே நம்ம வீடியோவில் கேட்குற எல்லாமே PWM இன்வெர்டருக்கும் MPPTக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ PWM இன்வெர்டருங்கிறது நம்ம லைட் லோடுக்கு கொடுக்குறது, இந்த லைட்டு ஃபேனு டிவி இந்த மாதிரி பேசிக்காக இருக்க லோடு கொடுக்குறது. MPPT வந்து பார்த்திங்கன்னா ஹெவி லோடு எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் மோட்டர், இண்டக்ஷன் இந்த மாதிரி அப்ளைன்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கலாம். இதில் நீங்கள் பார்க்குறது யூடிஎலோட காமா மாடல் இன்வெர்டர். இப்போது MPPT இன்வெர்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி ஒரு 92% எஃபிஷியன்சி கிடைக்கும். அதே PWM இன்வெர்டர் நார்மல் பேசிக் இன்வெர்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து 80% எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ ரேட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த PWM இன்வெர்டர் காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ் இந்த MPPT இன்வெர்டர். ரீசன் அதுதான், அந்த எஃபிஷியன்சி அண்ட் யூசேஜ் ஆஃப் அப்ளைன்சஸ் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த MPPT போகிறதா இல்லை வந்து PWM இன்வெர்டர் போகிறதா அப்படிங்கிறது. இதுக்காக 150 AHல 2 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிற கம்ப்ளீட்டாக எல்லா லைட்டு, ஃபேனு, டிவி, மிக்சி இது இந்த லோடு எல்லாமே கொடுத்துருக்கோம். இதை தாண்டி இவங்களுக்கு வந்து அந்த போர்வெல் ரன் பண்ணுறதுக்கோ 1.5 HP மோட்ரு வந்து இது மூலமாக தான் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த சம்பிலேருந்து மேலே டேங்குக்கு இதில் இருந்தால் தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.